Maruti is coming. பாருங்க. கதையை கொடுக்குறியா மதுரைக்கு கூட வரீங்களா கொண்டு அவன் ஆளுங்களை பார்த்தா டென்ஷன் களத்துல இறங்க வேண்டியவன கட்டி போட்டா அவன் வந்து ஸ்டைல் தான் அவன் ஓடிடுவான் அவுத்துட்டு ஓடிடுவான் வீர அவுத்துட்டு ஓடிடுவான் அவுத்து எடுத்து விட்டா சருன்னு இங்க ஸ்டார்ட் பண்ணனா இவன் இறக்கி விட்டாங்க இவனை காட்டுக்கான் இவன் தான் மருது பாத்துக்கங்க இதுக்கு மேல போக முடியாது இதுக்கு மேல போனீங்கன்னா நீங்க போன டைம் வராம விட்டாருங்க ரெடி பண்ணிட்டு நீங்க என்ன அப்பலா செய்வீங்க எப்படி இருக்கீங்க இவனதான் காங்கேயம் கூட்டு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லுங்க இவர் தான் எங்க அண்ணன் சரவணன் இவர் தான் இந்த மருது எனக்குள்ள இந்த ஆசையை விதைக்க இவர் தான் காரணம் அதனால வந்து அண்ணனுக்கு முதல்ல நான் மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் மருதுக்கு எல்லாரும் ஃபோக்கஸ் ஆகும் அவன் ஹாய் சொல்றாங்க அங்க நிக்கிறான் பாருங்க அவன் தான் மருது இதுக்கு மேல கிட்ட போனா காலி அது வீரா அது அவன் தான் வீரா அங்க பாத்தீங்களா அது பேர் தான் சரி அடிக்கிறது இது வெற்றி இது கன்று சின்ன கன்று இது எவ்வளவு மாசம் ஆச்சு இது 3 வருஷம் ஆச்சு 3 வருஷம் ஆகுங்களா நீ ஒரு 5 வருஷம் அங்க அப்படியே போனாங்க வாங்க இறங்க போங்க முன்னாடி இவர் வந்து இந்த மாடு வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு உபயோகிக்க முடியாது இது பசு அதனால அது மட்டும் இல்ல காங்கேயம் பிரீடு தெரிஞ்சிருக்காது பசு வந்து யூஸ் பண்ண முடியாது ஜல்லிக்கட்டுல அதாவது இது வந்து ஜல்லிக்கட்டு போய் தெரிஞ்சவங்களுக்கு இல்ல தெரியாதவங்களுக்கு வந்து இது வந்து காங்கேயம் பிரீடு இந்த பிரீடை வந்து ஜல்லிக்கட்டுல இறக்க மாட்டாங்க இது வந்து மோஸ்டா ஒர்க் ஃபுட் இது இதுலயே பாத்தீங்கன்னா வந்துட்டு புலிகுளம்ங்கிற பிரீடு தான் வந்து ஜல்லிக்கட்டா உள்ள இறக்குவாங்க அது பாத்தீங்கன்னா இப்ப அங்க கட்டி போட்டிருக்குது எல்லாமே புலிகுளம் களத்துல இறங்காம எல்லாம் கட்டி போட்டிருக்கோம் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்காதனால வந்துட்டு அதுங்க பாத்தீங்கன்னாலே ஜென்ரலாவே இப்ப யாராவது ஒரு ஸ்ட்ரேஞ்சரோ யாரை பார்த்தாலுமே வந்து உடனே வந்து இது பாயக்கூடிய இதுதான் இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கௌசிக்கு பாத்தியா பக்கா சென்னை பாய் என்ன கேக்குறான்னா ஏன் வந்து மாடு ரொம்ப நேரமா ஏப்பம் விட்டுட்டே இருக்கு அப்படியே ஏப்பம் விட்டுட்டே இருக்கு அப்படின்னு கேக்குறான் அதுக்கு வந்து சரவணன் வந்து சொல்லுவாரு அது பேர் வந்து செரி அடிக்கிறது ஆமா அது பேரு சரி அடிக்கிறது அது ஆக்சுவலா நமக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் அது கிட்ட வர்றதுக்கு முன்னாடி வராதன்னு சொல்றது அடுத்து மண்ணை வரும் அடுத்து குத்து வரும் இப்ப அது சரி அடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு மண்ணை வாடுறப்ப நம்ம கௌசிக்க வந்து களத்துல இறக்குறோம் குத்துறப்ப கௌசிக்க தூக்கிட்டு போறோம் இப்ப வந்து
மெயினா இதெல்லாம் பசு, இது காங்கேயம், இதுவும் பக்கா காங்கேயம். இது குட்டி, இது கன்று. இது பாத்தீங்கன்னா இது காங்கேயம். அது அதாவது இந்த காங்கேயம் மாட்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு இது இருக்கு. என்னன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா SKCRF-ஓட கன்று இது. காங்கேயம் கேட்டில் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து சேனாதிபதி அண்ணன் ஸ்பெஷலா எங்களுக்காக கொடுத்த கன்று. பரிவட்டம் கட்டி இருக்கு. ஆமா, நந்தினி பேரு. இதெல்லாம் அப்படியே உரமானா அது? ஆமா, இது வந்து உரம். அதாவது இது என்னன்னா நாட்டு மாடு சாணத்தை மட்டும்தான் உரமா யூஸ் பண்ணுவாங்க. ஜெர்சி மாடு உரத்தை வந்து இப்ப அங்க பாத்தீங்கன்னா அது பாலுக்காக ஜெர்சி மாடு தான் வச்சிருக்காங்க. இப்ப ஜெர்சி மாடோட இது அங்க பாருங்க, அங்க காட்டுங்க. அதெல்லாம் ஜெர்சி மாடு பால் கறப்பாங்க. ஜெர்சி மாடு உரத்தை வந்து சாணத்தை வந்து உரமா யூஸ் பண்ண மாட்டாங்க. நாட்டு மாடு சாணத்தை தான் உரமா யூஸ் பண்ணாதான் ஃபெர்டிலிட்டி அதிகம். அதாவது இந்த விஷயம் எல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப எல்லாரும் வந்து களத்துல இறங்கி போராடுறோம். ஆனா வந்து இது உணர்ச்சி பூர்வமான போராட்டமா இருக்கிறதுனால இது அறிவுபூர்வமான போராட்டமா ஆகும். அதனால வந்து நாளைக்கு நம்ம கிட்ட யாராவது வந்து ஜல்லிக்கட்டு ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம ஏன் அப்படின்னு சொல்றதுக்கான அறிவும் நம்ம கிட்ட இருந்தால்தான் இது வந்து அறிவுபூர்வமான போராட்டம். அப்பதான் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இப்ப யாராவது நாளைக்கு உங்களை வந்து நீ வந்து ஜல்லிக்கட்டை பார்த்திருக்கியா, நீ மாட்டை பார்த்திருக்கியா அப்படின்னா பார்த்தது இல்லை ஆனா எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க தைரியமா சொல்லலாம். இப்ப வந்து ஏன் இப்ப ஜல்லிக்கட்டுக்கு இது ஏன் விடுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன சாம்பிள் காட்டிடுவோமா? காட்டிடுவோம். யாரு மருத வச்சே காட்டிடுவோமா? அப்ப யாரு முடிவு பண்ணிட்டீங்களா? யாரோ ஒருத்தர் வாலண்டியர். யாரு? இன்னும் வரல ப்ரோ. வரல இன்னும் வரல. அவன் தான் சிறப்பான வாலண்டியர். எதை வேணா தாங்கிப்பான். சாம்பிள் நீங்க மருதிட்ட சாம்பிளா? இப்ப இதை பாத்தீங்கன்னா நான் கிட்ட போனா விட்டுரும். வேற யாராவது புதுசா வந்து யார் போனாலும் மருந்து வந்து சார்ஜிங் ஆகிடும். சரவணன் யார் வாலண்டியர்? சார்ஜிங் அண்ணா வாலண்டியரா? சார்ஜிங்க ஒண்ணு இல்ல, இப்ப மருந்து கிட்ட போய் காட்டுங்க. மக்கள் வந்து ஏன் வந்து இதை ஜல்லிக்கட்டை யூஸ் பண்றாங்க அப்படின்னு மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாடு சாதுவான ஒரு இது அப்படிங்கிறாங்க இல்லையா? பாத்துனா ஆமா, இப்படி காட்டுங்கண்ணா, நல்லா காட்டுங்க. ஃப்ரெண்டு போயிடலாமா? தாண்டி போக முடியாது. போயிடும் வாங்க. காட்டுங்க வாங்க. மருந்து அங்கே இருக்காம தாண்டி போறதா சரி போலாம். இல்ல பண்ணோம் யாராவது பிடிச்சிக்கலான்னு பண்ணாரு, பிடிச்சிக்க நம்ம போல இல்ல, ராமனந்தன் போறாரு. நீங்க பின்னாடி வரீங்க நினைச்சுட்டேன். இல்ல மாடு நாங்க வந்து என்ன இப்ப மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம்னா அதோட நேச்சர் ஆஃப் த புல். இது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா மாடு வந்து ஒண்ணுமே பண்ணாது, அமைதியா இருக்கும். மருந்துகிட்ட காட்டிங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாரு. பாத்துக்கங்க. அதான் அது கிட்ட போனாலே அது வந்து பாத்தீங்களா, அதுதான் அவ்வளவுதான். இப்ப அது அடுத்த ஸ்டெப் வந்து ரொம்ப நேரமா அவரு சரி அடிச்சிட்டு இருக்காரு. வீரா வந்து சரி அடிச்சிட்டு இருக்காரு. மருதி இப்ப இறங்குறாரு. இதனாலதான் இந்த மாட்டு வந்து 2 மூக்கணாங்கீர் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா வந்து இது அவ்வளவுதான் கார்த்தினா போதும். இதுக்கு மேல உங்களுக்கு நாங்க பணைய வைக்க விரும்பல. வந்துருங்க. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா இதுதான் இந்த புலிகுள்ள முற்றிலோட தன்மையே வந்து இதுதான், உடனே பாயக்கூடிய தன்மை. இதனாலதான் இந்த காளையை வந்து தழுவுறாங்க, அதாவது அடக்கலை தழுவுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பொங்கல் வைக்கிறப்ப மறுபடியும் நண்பர்களோட போகும்போது கண்ணில் தெரியும். ஆமா, கண்ணில் வெறி தெரியும். கார்த்திகை போனால எக்ஸ்ட்ராவா தெரியும்.